ஹலோ சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் டீப் இமோஷ்னலாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங், அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, உங்களை பற்றி எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டிவைன் யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கைடோட இந்த ரீடிங்குள்ளே போகலாம். காய்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். அதே மாதிரி ஜென்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். உங்களுக்கு எப்போ கண்ணுக்கு படுது அப்போ பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுன்னு ஃபீல் பண்ணினா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாட்டம் ஆஃப் தி டெக் 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. Then 4 of Wands, King of Pentacles, Page of Wands, okay, 7 of Cups, 5 of Swords, Page of Swords, okay, Knight of Cups, Moon card, Hermit, 10 of Swords, King of Wands, then the Magician. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட் சொல்லிடுறேன். மேபி இது உங்களது, உங்கள் பர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ வி, பி அண்ட் ஏ, எஸ், ஐ, K, then I and N, O. ஓகே, ஜோடியாக் சைன் ஐலி ரெசினேட் ஆகுறது கேப்ரிகான், கேன்சர், பைசஸ், விர்கோ இருக்குது. அதே மாதிரி பர்த் டேட் அண்ட் மந்த்துன்னு பார்த்தா 4, 8, 9, 10, 18, 19, 22, 28. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை கொஞ்சம் நேரம் நினச்சிக்கோங்க, என்ன வைப் வருதுன்றதை பார்க்கலாம். லெட் டைவ் இன்டு த வைப். ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் டீப் ஃபீலிங்க்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. நோ கான்டாக்ட் இருந்தாலும் உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே உங்கள் கூட ஒரு ஸ்டேபிள் லைஃப் க்ரியேட் பண்ணணும், ஃப்யூச்சர் பில்ட் பண்ணணும், ஃபேமிலி செட்டில் ஆகணுன்ற ஆசை அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. பட் ப்ராப்ளம் என்னென்னா அவங்களோட ஈகோ. பாஸ்டில் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிச்சுவேஷனுக்கு ப்ளேம் வந்து உங்கள் மேலே போட்டிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற செப்பரேஷன் அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்குது. நானே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோனோன்ற ஒரு கில்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகிட்டே இருக்குது. தென் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட பேச ஒரு ரீசன் தேடிட்டுருக்குறாங்கன்றத இண்டிகேட் பண்ணுது. எப்படி மெசேஜ் பண்ணுறது, என்ன சொல்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து நிறையா பிளானிங் ஓடிட்டே இருக்குது. பாஸ்டில் அவங்க டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை வேறு சிச்சுவேஷனுக்கு போயிருந்தாலும் இப்போது அந்த பிளேஸில் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ அவங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட கம்ஃபர்ட் பிளேஸ், அவங்களோட ட்ரூ லவ் நீங்கள் மட்டும் தான்றது அவங்க ஹார்ட் சொல்லுது. பட் அவங்க ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறாங்க. மேபி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்றதுனால அவங்க கொஞ்சம் பயப்படலாம், நீங்கள் மூவ் ஆகிட்டீங்களோன்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் அவங்க மைண்ட்குள்ளே போயிட்டுருக்குது. அதே மாதிரி 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா உங்கள் பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால மறக்க முடியல. அவங்களுக்குள்ள ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, வேறு யாருக்கிட்டனாச்சும் பேசுகிறீங்களா,
நீங்க அவங்க இல்லாம எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க? நெறைய பேர் உங்களோட செல்ஃப் வொர்த்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். "நீ வரும்போது வா, நான் என்னோட வேலைய பார்க்குறேன்னு" சொல்லி யோசிச்சிருக்கலாம். அவங்கள்ட்ட பெக் பண்றத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ, அதெல்லாம் பார்த்து உங்க பெர்சன் ரொம்ப பயப்படுறாங்க. சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்க ப்ரொஃபைல் பார்க்குறது, இன்டைரக்ட்டா அப்டேட்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 2 கார்டும் காமிக்குது. அவங்க உங்க லைஃப்ல எப்படி மூவ் ஆகணுன்ட்டு உங்க லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்குது அவங்க இல்லாம சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ள அதிகமா போயிட்டுருக்குது. பட் ஈகோ கொஞ்சம் இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் ரிஜெக்ஷன வந்து அக்செப்ட் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எங்கேயோ போனீங்கன்னா ஸ்டார்ட்டிங்ல ரிஜெக்ட் பண்ணிருவீங்களோ! நம்மளோட ப்ரைட் அண்ட் ஈகோ உடைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அவங்க பயமாயிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க அட்டென்ஷன திரும்ப வின் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பிளானிங் போட்டுட்ருக்குறாங்க. உங்களோட அட்டென்ஷன திரும்ப வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது. நீங்களா மெசேஜ் பண்ணணும், நீங்களா ஏதாச்சும் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவங்கள நீங்க சேர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க அவங்களோட கார்மிக் லெசன முடிச்சுட்டு அவங்க உங்ககிட்ட வரட்டும். உங்களுக்கு தான் அவங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்க உங்களோட செல்ஃப் வொர்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கு. த மூன் இருக்கு. இது 2மே ரொம்ப எமோஷனலான காம்பினேஷன் கார்ட்ஸ் ஓகேவா? உங்க மேல லவ் இருக்கு, ஃபீலிங் இருக்கு. ஆனா கிளாரிட்டி இல்ல. மூன் கார்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு விதமான ஃபியர், கன்ஃப்யூஷன், ஓவர் திங்கிங்ல இருக்கிறாங்க. அவங்க இன்னும் உங்கள லவ் பண்றாங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க. பட் வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களோ, மாட்டீங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி அ தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ல ஈகோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பிரச்சனை போயிட்டுருக்கு. மூன் கார்டு இருந்தாலே தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மென்ட் இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஸோ, அவங்க என்னத்த நெனச்சு போனாங்களோ, அங்கேயும் வந்து அவங்களுக்கு அது கிடைக்கல. ஒரு எமோஷனல் எம்ப்டினெஸ்ஸ ஃபீல் பண்றாங்க. ஏதோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஓப்பன் அப் ஆயிருக்கலாம். அதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ, அதனால என்னன்னா, அவங்க வந்து பாஸ்ட் வூண்ட்ஸ்லேருந்து ஹீல் ஆகணும். ஹீல் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க உங்கள அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. பட் இந்த பிரச்சனைகள் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப ரியலைஸ் பண்ண வச்சுட்ருக்குது. ஆ கொஞ்சம் கிளாஸஸ், ஈகோ கிளாஸஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சிட்யுவேஷன்ல போயிட்டுருக்கிறதுனால, அவங்க வந்து ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ, மூன் கார்ட் பக்கத்தில ஹெர்மிட் அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸோ, இப்போ உங்க பெர்சன் ரொம்ப லோன்லி எனர்ஜில இருக்கிறாங்க. பாஸ்ட்ல வந்து யாரோட அட்வைஸும் கேட்காம, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாம, மேபி உங்கள ட்ரஸ்ட் பண்ணாம, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனாங்க. பட் அங்கே போனது தலைகீழா மாறிருச்சு. ஃபுல் பெட்ராயலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்ப தான் அவங்களுக்கு புரியுது, யார் ஜென்யூன், யார் ஃபேக்குன்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்ருக்கிறாங்க. இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் உங்க வேல்யூ வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. நீங்க ஒரு ரொம்ப ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் பெர்சன் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள விட அ அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. ஓகேங்களா? உங்கள விட்டுட்டு சாரி காய்ஸ். உங்கள விட்டுட்டு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. பாஸ்ட் மெமரியில தான் இன்னும் ஸ்ட்ரக்கா இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் பாஸ்ட் மெமரீஸ் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த பெர்சன் போனாங்க. பட் அங்கே போய் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா, நீங்க குடுத்த அந்த நல்லதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு காலத்துல உங்கள ப்ளேம் பண்ணிட்டு போன பெர்சன் இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தாலே என்னன்னா, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டா முடிஞ்சு, ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த மெஜிஷியன் இருக்குது. ஸோ இது 2மே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் இப்போ லைஃப வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. பெட்டர் வெர்ஷனா மாறி உங்க முன்னாடி வரணும்னு நெனச்சிட்டுருக்கிறாங்க. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டுருக்கிறாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு தாட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. ரிலேஷன்ஷிப்ப அகைன் ரீபேர் பண்ணணுன்ற எனர்ஜி அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ஸோ இந்த இன்டென்ஷன் எல்லாம் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டுருக்குது கைஸ். ஸோ ரிஸ்க் எடுக்க கூட ரெடி ஆகுற எனர்ஜி வந்து இந்த 2 கார்டும் காமிக்குது. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த டெக் 6 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால, இது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் சோல்மேட் எனர்ஜிய காமிக்குது. ஓல்டு மெமரீஸ யோசிச்சு பார்க்குறாங்க. பழைய கான்வர்சேஷன் பார்க்குறது, பழைய பழைய நீங்க பாஸ்ட்ல நீங்க ஒரு 2 பேத்துக்கு நீங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஹேப்பினஸ் மூமெண்ட் எல்லாம் அவங்க வந்து மனசுக்குள்ள இன்னும் ஃப்ரெஷ்ஷா வச்சு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. உங்களோட இன்னோசன்ட் லவ், கேர், சப்போர்ட் அத அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவங்களோட ஆசையே பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, புதுசா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் உங்க கூட பண்ணணும்ன்றது தான். ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ப டிஸ்ட்ராய் பண்ண இல்ல. இது வந்து லெசன் கத்துக் குடுக்க. நீங்களும் ரொம்ப கோவமா எல்லாம்
ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு காம்னஸ் வந்திருக்குது. அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸோ, நீங்க வந்து ரஷ் பண்ண வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். எவ்ரிதிங் டிவைன் டைமிங்கில கண்டிப்பா நடக்கும். எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ, பி பேஷன்ஸ். ம். நீங்க அவங்கள துரத்த வேண்டாம். உங்களுக்கு அவங்க தான் சொல்லிட்டு இருந்தா, கண்டிப்பா அவங்க உங்கள தேடிட்டு வருவாங்கன்றத இந்த ஓவரால் ஸ்பிரிட் சொல்லுது. ஸோ, திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே கைஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றத லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அடுத்த ரீடிங்கில பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.